சங்கீதங்களின் புஸ்தகம் 30:11. இந்த மாதத்துக்குரிய வாக்கு தத்துவம் சங்கீதங்களின் புஸ்தகம் 30:11. எந்த வாக்கு தத்துவத்தின் அடிப்படையிலே ஜனத்தோடு கூட பேசலாம் அப்படின்னு சொன்னா சங்கீதம் 30:11. என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி எனும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த மாதத்துல புலம்பல் மாறும். அதில் கீழே உள்ள நல்ல வார்த்தைகள்லாம் நிறைய இருக்குது. என் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணுகிறேன், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்று கட்டினால் என்னை இடை கட்டினேன். சுருக்கமா புலம்பல் மாறும். ஒரு தலைப்பின் கீழே வாக்கு தத்தத்தை தியானிச்சா புலம்பல் மாறும், ஆனந்த கழிப்பாய் மாறும். அப்படி எப்படியானாலும் நீங்கள் எழுதிக்கலாம். அந்த வசனத்துக்குள்ள இருக்கிற எந்த வார்த்தையும் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். புலம்பல் மாறும், ஆனந்த கழிப்பாய் மாறும். புலம்பல் ஆனந்த கழிப்பாய் மாறும். அப்படியே எழுதி அப்படி போட்டால் நல்லா இருக்கும். பார்க்கும்போதே புலம்பல் ஆனந்த கழிப்பாய் மாறும். முதல்ல புலம்பல் ஆனந்த கழிப்பாய் மாறும். என்ன புலம்பல், எப்படி ஆனந்த கழிப்பாய் மாறும்? அதை நம்ம எழுத்தின்படி எப்பவுமே நம்ம அந்த ஒரு ஆர்டராக போகிறதுனால யோவேலின் புஸ்தகம் 2:12 வசனத்தில் உபவாச நாளை நியமியுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல இதை சொல்லார். வாசிங்க, புலம்புங்கள். வாசிங்க யோவேல் 2:12. யோவேல் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இங்கே ஒரு புலம்பல் ஜனத்துக்குள்ள இருக்கணும். இந்த புலம்பல் இருக்கிறதுனால இந்த புலம்பல் என்ன ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்? இந்த புலம்பலால் உண்டான ஆனந்த களிப்பு. நம்ம பொதுவாக எப்பவுமே வாக்குத்தத்த ஆராதனையுடைய விளக்கம் சுருக்கமாக சொல்லிட்டு போவோம். அப்போ இந்த புலம்பல், அதனால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடு அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழுதோடு என்னிடத்தில் திரும்புகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த புலம்பல் என்ன ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்னு சொன்னால் புலம்பல் 2 வாசிக்கும் போது புலம்பல் புலம்பல் இல்லை, யோவேலின் புஸ்தகம் 2 யோவேலின் புஸ்தகம் 2 25-26. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்ப இந்த வேத பகுதியிலிருந்து இந்த புலம்பல், இங்க வரக்கூடிய புலம்பல் என்ன? இல்லாமை. ஏதோ ஒரு விதத்தில் தெய்வீகமான ஒரு அனுபவத்தில் தேவனால நமக்கு இல்லாமல் பச்சை புழு, பச்சை கிளி, வெட்டுக்கிளி, முசுக்கட்டை பூச்சி, 4 வகையான ஐட்டம் என்ன செய்திருக்கு? நம்மளை அழிச்சு, நம்முடைய ஆசீர்வாதங்களை அழிச்சிருக்கு. இப்போ இந்த புலம்பல் ஆனந்த கழிப்பாய் மாறும். தெய்வ சமூகத்திலே புலம்புகிற ஜனங்களுடைய புலம்பல் ஆனந்த கழிப்பாய் மாறும். என்ன புலம்பல்? சரியான வருமானம் இல்லை, கடன் பிரச்சனை, வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலைகள், என்ன இதெல்லாம் ஒரு விதமான ஒரு பூச்சி மாய்தான இன்னைக்கு குடும்பங்களை அரிச்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் திருப்பி அழிப்பேன், எல்லாவற்றையும் திருப்பி நான் என்ன செய்வேன்? தருவேன். என் ஜனங்கள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்கள்? வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அப்போ முதல் புலம்பல் ஆனந்த கழிப்பாய் மாறும். என்ன புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற? எழுத்தின்படியான ஆசீர்வாதங்கள் இல்லையே அப்படிங்கிற ஒரு புலம்பல் இருக்குது. ஆனால் பணம் இல்லையே. இப்போ நம்ம செழிப்பில் கொளிச்சு பெருசாக நம்ம பெருமை பாராட்டாங்க. ஆனால் போதும் என்ற மனதோடு வாழ்வதற்குரியது நமக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும்? இருக்கணும். நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், நீதிமாண்டே சந்ததி கைவிடப்பட்டதே அப்பத்துக்காக இறந்து தெரிந்ததையும் பார்க்கல. நம்ம நல்லா நிறைவாக இருக்கும். எல்லாவற்றால நிரப்புற தேவனால நம்ம எப்படி இருக்கணும்? ஊழியக்காரங்களானாலும் விசுவாசிகளானாலும் எப்படி இருக்கணும்? ஆண்டவர் சொல்லாரு சீசர்களை பார்த்து, அவங்கள சும்மா அனுப்பின போது உங்களுக்கு ஏதாவது குறை வந்துச்சா? இல்லைன்னு சொல்கிறேன். இது போல் நம்முடைய லைஃப்பில் ஃபஸ்ட்டு புலம்பல் ஆனந்த கழிப்பாய் மாறும். என்ன புலம்பல்? ஆமாம், பணம், பொருள், எழுத்தின்படியான நன்மைகள். கடந்த காலங்களிலே, கடந்த நாட்களிலே எத்தனையோ விதமான வல்லமைகள் நம்முடைய ஆசீர்வாதங்களை அழிச்சிருக்கும். ஒருவேளை நம்முடைய ஜீவியத்தின் குறைவுனால கூட இருக்கலாம். ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன சொல்ல, எல்லாம் திருப்பி தருவேன், எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன்? கண்டிப்பாக உனக்கு என்ன செய்வேன்? திருப்பி தருவேன். இந்த மாதத்திலே திருப்பி தருவேன். அல்லேலூயா. எப்பவுமே எல்லா வாக்கு தத்துவமும் எல்லாருக்குரியதானா உரியது. ஆனால் சிலருக்கு அது என்ன செய்யுது? அவங்களுக்கு அது அப்படியே நிரந்தரமாகவே மாறிடுது. பாருங்க, இந்த பெரிய துணி கடைகளுக்கு போனால் பார்த்தீங்கன்னா துணி நிறைய இருக்கும்.
எவ்வளோ பேர் வராங்க. எந்த துணியும் 10 வருஷமா விற்கலன்னு என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. ஒண்ணுமே இல்லைன்னா ஆடி கழிவிலேயே அதை அள்ளிட்டு போயிடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? அவ்வளவு நாள் கழிச்சு வந்த துணி எங்க என்னைக்கு போய் வித்துருது? அவ்வளவு நாளும் பார்த்தவங்க நிறைய பேர் இது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஆகாது, கலர் சரியில்லை, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னவங்க 50% தள்ளுபடின்னா அந்த துணி என்ன செய்யறாங்க? போகுதா போகலையா? நம்ம விதத்துல சொன்னா ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் திருப்பி தருவார். எல்லாவற்றையும் திருப்பி என்ன செய்வாங்க? தருவாங்க. அப்போ நமக்குரியது வாக்கு தத்துவம். யாருக்கோ ஒரு ஆளுக்கு அந்த வாக்கு தத்துவம் என்ன செய்யுது? உரியதாக தான் இருக்குது. அதுக்கு தான் சொன்னேன், நிறைய வருது, துணி வித்துக்கிட்டே இருக்கு, அதில் ஒரு கூட்டம் கழிவாக இருக்குது, ஆடி கழிவு விற்பனையே போடுறாங்க. அன்னைக்கு அவ்வளோ என்ன செய்துடுது? 10 நாள் 15 நாளைக்கு பிற்பாடு அந்த துணியெல்லாம் என்ன செய்ய மாட்டேங்க, இருக்க மாட்டேன். ஒரு வருஷத்துக்குள்ள துணியெல்லாம் விற்று தீர்த்துறாங்க. அப்போ அது என்னைக்கோ யாருக்கோ ஒரு ஆளுக்கு என்ன செய்துட்டு பயனுள்ளதாக என்ன செய்துட்டு மாறிட்டு. சிலரெல்லாம் அந்த ஆடி கழிவு நாளுக்கே காத்திருப்பாங்க, அப்படியே வெயிட்டிங்லேயே இருப்பாங்க. எப்போ ஆடி மாதம் வரோன்னு சொல்லி வெயிட்டிங்லேயே இருப்பாங்க. வந்த உடனே 500 ரூபா சக்கரத்தை கொண்டு போய் 4 நைட்டி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. யாரோ போட்டு யாரோ கழிச்ச மாதிரி பார்த்து எடுத்து கழிச்சு போட்டு அது 4 சந்தோஷமாக இவங்க வாங்கிட்டு வருவாங்க. அன்னைக்கு அது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு. அல்லேலூயா. இந்த வாக்கு தத்துவங்கள் எல்லாருக்கும் தெரியாது, யாருக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு குறிக்கப்பட்ட பாயிண்ட் உபயோகமாக இருக்கும். அல்லேலூயா. அதுக்கு தான் இது சொல்றேன். ரைட், ஓகே. அப்போ இதுக்கு மேலே நீ விளக்கம் சொல்லிட்டு போனால் நேரம். ஏன்னா உறக்கம் உங்களை பார்த்து தூங்குதுன்னு சொல்லுது. நம்ம மைக் சத்தம் உறங்காதன்னு சொல்லுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமைப்படும். புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். 2வது ஆதியாகமம் 37:33. இது பெரிய விளக்கத்துக்குரிய இடம். ஆதியாகமம் 37:33 யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி. யோசேப்பு பீருண்டு போனான் அப்படின்னு சொல்லி புலம்பி அப்படின்னு என்ன செய்திருக்கு? ஆமா. அப்போ நம்முடைய லைஃப்ல ஒரு புலம்பல் இருக்கு. இந்த புலம்பல் என்னன்னா, ஏதோ ஒரு இழப்பு, அன்புக்குரியவர்கள் அல்லது நமக்கு விருப்பத்துக்குரியவர்கள் இழக்கப்படுகிறது. 13 வருஷம் பயங்கர புலம்பல். யாருக்கு? யாக்கோபுடைய வாழ்க்கையில் 13 வருஷம் புலம்பல். 46:29 வாசிங்க. ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதின் மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். நல்ல காலம். யாக்கோவும் சாகல, ரொம்ப நேரம் கழுத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. ரொம்ப நேரம் கழுத்தை கட்டி பிடிச்சி என்ன செய்திருக்கிறாங்க? 30வது வசனம் வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, நான் உன் முகத்தை கண்டேன், எனக்கு இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றான். புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். அல்லேலூயா. ஆமா, யாரை எப்படி இழந்திருந்தாலும் எப்படிப்பட்ட இழப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் மாறும். அல்லேலூயா. குடும்பங்களுக்குள்ள இருக்கிற பிரிவுகள் மாறும். பெரிய ஒரு ஐக்கியத்துக்கு ஏதுவான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அவனுடைய சகோதரர்கள் ஐக்கியப்பட்டாங்க, தகப்பனார் ஐக்கியப்பட்டார். பெரிய ஒரு அன்பும் ஐக்கியமும் பெரிய பரவசமும் உண்டாயிற்று. 13 வருஷம் இருந்த யாக்கோபின் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறினது. யோசேப்புக்குள்ள ஒரு புலம்பல் இருந்திருக்கும். அப்பா அம்மா அது அன்னை மாரெலாம் எப்படி இருந்திருக்கிறாங்க, அது எழுதப்படல, ஆனால் அது புலம்பலாக இருந்திருக்கு. ஏன்னா சகோதரர்களை கண்ட போது என்ன செய்திருக்கிறான்? அழுதுருக்கிறான். தகப்பனாருக்கு கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு அந்த வயசில் விடாமல் அழுதுருக்கிறார் பாருங்க. என்ன ஒரு இது பார்த்தீங்களா? அப்போ இந்த 2வது புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். இதில் நிறைய சொல்லலாம். ஏன்னா நிறைய மரண நேரங்கள், நிறைய இழப்பு நேரங்களில் சில புலம்பல்கள் வேதத்தில் இருந்திருக்கு. வசனத்தை எடுத்த நேரம் 2வது புலம்பல் ஆனந்த களிப்பாய் நமக்கு மாறும். குடும்பங்களில், நம்முடைய தெய்வ பிள்ளைகளுடைய ஜீவியங்களில் சில விதமான பிரிவுகள், சில விதமான சூழ்நிலைகள் சில நேரங்களில் ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கும். அந்த இழப்புகள் அந்த விதமான சூழ்நிலையை மாற்றி ஒரு ஐக்கியத்தை, ஒரு அன்பின் கூடி வருதலை உண்டாக்குறார். அதனால் ஒரு இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும்
இன்பமானது அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட நல்ல தைலத்துக்கு. அப்போ புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். ரெண்டாவது என்னன்னா, ஐக்கியத்தினால், ஐக்கியம் இல்லாமல் பிரிவுகள், பல இழப்புகளால் உண்டாயிருக்கிற வேதனைகள் மாறி ஐக்கியத்தால் உண்டாகிற சந்தோஷத்தை கர்த்தர் தருவார். 3 நம்ம குறிப்பு அப்படி ஒவ்வொன்று எல்லாம் 7 பாயிண்ட் எப்பவும் சொல்றதுனால, எண்ணாகவும் 14:1 வாசித்தார். எண்ணாகவும் 14:1 வாசித்தார். ரொம்ப நல்லா இருக்கும். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். ஆமா, இங்கே ஒரு புலம்பல் இருக்குது. இந்த புலம்பல் என்னன்னா 13ஆம் அதிகாரத்துக்கு போனா தான் தெரியும். 31 இருந்து 33 வரைக்கும் வாசித்தா அவனுடைய வேவு பார்க்க போன 12 பேர்ல 10 பேர் துர்ச்செய்திய பரப்புனி பேசுறாங்க. வாசியா. அவனுடைய கூட போய் வந்த அந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதுக்கு நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் கொடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்பச் செய்தார்கள். புலம்பல். இந்த நாட்கள்லையும் ஒரு புலம்பல் இருக்கு. இப்படியெல்லாம் ஜீவிக்க முடியுமா, இப்படியெல்லாம் வாழ முடியுமா, இப்படியெல்லாம் பிரசங்கம் கேட்டால் முடியுமா, மருந்து எடுக்காமல் இருக்க முடியுமா? விசுவாசிகள் மத்தியில் கேள்வி ஆயாச்சு. திருமணமான ஊழியர்களுக்கெல்லாம் கேள்வி ஆச்சு. மருந்து எடுக்காமல் வாழ முடியுமா? வாழ முடியுமா? மருந்து எடுக்காமல் விசுவாசிகள் வாழ முடியுமா? முடியாது. முடியுமா? முடியாது. இப்போ நம்ம சாந்தினி மருந்து எடுக்கலை. கல்யாணம் பண்ணி கொடுத்தா மருந்து எடுக்காம வாழ முடியுமான்னா முடியுமா? முடியுமா? சான்ஸ் போச்சு. 2 மாதம் 3 மாதத்தில் என்ன செய்யணும்? டெஸ்ட்டுக்கு போகணும். அப்புறம் கண்டிப்பாக வீட்டில் பிரசவம் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. பிரசவம் ஒன்று இருந்ததுன்னா பார்க்க என்ன செய்ய முடியாது, முடியாது. ஆஸ்பத்திரி போகணும். அதுக்கு பிற்பாடு குழந்தைக்கு தடுப்பூசி போடணும், இது அவங்களுக்கு இது செய்யணும், அவ்வளோதான் முடிஞ்சு. இனி உள்ள காலம் அப்படி என்ன செய்ய முடியாது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தின் அனுபவத்தை அனுபவிக்கணும்னா என்ன செய்ய முடியாது. அதான் ஆண்டவர் சொன்னார், சமுத்திரத்தில் ஒரு முனை தொடங்கி மருத்துவமனை ஓடினால் சத்தியத்தை என்ன செய்ய முடியாது. இந்த சத்தியம் பேச முடியாத ஒரு நாள் வரப்போகுது பாருங்க. இந்த சத்தியம் பேசுகிற ஊழியக்காரங்களை பிடிச்சிட்டு போவான். அரசாங்கத்துக்கு விரோதமாக, சட்டத்துக்கு விரோதமாக மக்களை திசை திருப்புறாங்கன்னு பிடிச்சிட்டு போகிற ஒரு காலம் வரும். நான் சொன்னேன், புரியுது அவங்களுக்கு? இனி இருக்கோன்னு நினைக்கிறீங்க? நம்ம சகோதரி சொன்னாங்க, 2 பிள்ளைகளுக்கு எனக்கு என் பிள்ளை பிரசவத்துக்கு நான் மருந்து எடுக்கலை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அப்படி பிரசவம் பார்த்துனீங்கன்னா அவங்க குடும்பத்தோடு உள்ளே போயிட வேண்டியதுதான். அன்னைக்கு வீட்டில் வச்சு பிரசவம் பார்த்து அன்னைக்கு பிள்ளைக்கு இது செய்து வளர்த்தாங்க. இப்போ வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அன்னைக்கு பெற்ற பிள்ளை உடனே இப்போ தாய்கிட்ட பால் குடிக்கிற அளவுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. கொஞ்ச நேரம் அவங்கள வச்சு எடுத்து இங்கு பெட்ரோல் வைக்கணும், அதை வைக்கணும், இதை வைக்கணும், எத்தனையோ ரூல்ஸ் வச்சுருக்கிறாங்க. ரைட்டா? இப்போ நம்ம கருத்து என்னென்னா, வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாய் பரப்பப்படுகிற துர்ச்செய்தியினால் உண்டாகிற புலம்பலை ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற்றுகிறார். அதே 13ஆம் அதிகாரத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா 27-30 வாஸ்தா அழகா சொல்லியிருக்கு. வாசிங்க 27-30 வாசிங்க. அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற என்ன தேசம்? பாலும் தேனும். பாலும் தேனும். வாக்கு தத்தத்துக்கு விரோதமாய் ஒரு புலம்பலுக்கு ஏதுவான துர்ச்செய்தி. வாக்கு தத்தத்துக்கு விரோதமாய் புலம்பல் உண்டாகுது. ஏன்னா பாருங்க, இன்னும் கொஞ்ச காலம் சபையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு பயமா இருக்கு. விசுவாச துரோகம் முந்தி நேரிடும்னு சொல்லியிருக்கு. மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை 10 பேர் போனா ஒரு கொலை திராட்சையை கம்புல தூக்கிட்டு வாரான், தோல் போட்டு. அவ்வளோ வெயிட் கம்புல தூக்கிட்டு வாரான். எத்தனை நாளாக தூக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன, ஒரு 5 நாள் போடுங்க, ஒரு 10 நாள் போடுங்க. திராட்சை பழம் உதிர்ந்து என்ன செய்யலை? சிந்திக்க வேண்டிய விஷயம் தானே. என்ன, ஏதோ ஒரு 10-40 நாள் ஆயிருக்கு போய் வர சுற்றி பார்த்து வர்றதுக்கு. 30வது நாள் திராட்சை கொலையை அறுத்துருக்கான்னு வைங்க.
10 நாளா திராட்சை கொலையை தோல்ல போட்டு தூக்கிட்டு வரான்ல. இவங்க இருக்கிறது 1-2 நாளைக்குள்ள வித்தியாசத்தில் உள்ள இடத்துல உள்ள திராட்சை கொலையா இருக்கா இல்ல? 40 நாள் போயிடல, 40 நாள்ல போயிட்டு வராங்க. அந்த 40 நாள்ல சுற்றி பார்த்துட்டு வராங்க. 20வது நாள் ஒரு நல்ல கொலையை பார்த்து வெட்டியிருந்தாங்க நீங்களா? சரி, 30வது நாள் வெட்டினா 10 நாள் தூக்கிட்டு வரோம். ஒரு திராட்சை பழம் என்ன செய்யல? உதிர்ந்து விழலையே. ஆமாவா இல்லையா? திராட்சை பழம் உளுந்திருந்தா இதா இருக்குமே. கொலையோடு கொண்டு வராங்க. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தின் அனுபவத்துக்கு திராட்சை கொலையோடு வந்து சேர்றாங்க. அப்படி இருந்தும் துர்ச்செய்தி பரப்புறாங்க. அப்படி இருந்தும் துர்ச்செய்தி என்ன செய்யறாங்க? பரப்புறாங்க. ஆனா அவன் சொல்றான், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். வாசிங்க 30வது வசனத்தையும். 30. மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம். நான் உடனே போய் அதை என்ன செய்யலாம்? சுதந்தரித்துக் கொள்ளலாம். வாசியா, நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். அப்ப வாக்குத்தத்தத்துக்கு மாறாக இருக்கிற துர்ச்செய்தியின் புலம்பலை கர்த்தர் மாற்றி ஆண்டவருடைய கிருபையினாலே யோசுவாவுடைய புஸ்தகத்தில் அழகா வாசிக்கிறோம். தேசத்தை பங்கிட்டு கொடுத்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிற்று. யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிற்று அப்படின்னு சொன்னது போல ஆண்டவர் கிருபையினால எல்லாருக்கும் நல்ல முறையில் நிலங்களை பங்கிட்டு கொடுத்து சகல ஆசீர்வாதத்தோடு யோசுவா அந்த ஜனங்களை கானானுக்குள்ள குடியேற்றினது போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய புலம்பல்கள் எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற்றி கிருபையாய் 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 அந்த 14ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அழகா சொல்லியிருக்கோம். 15வது வசனம் வாசிங்க. முன்னே எபிரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பேர் இருந்தது. அர்பா என்பவன் ஏனாக்கியருக்குள்ளே பெரிய மனுஷனாய் இருந்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிற்று. சரியா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாட்டும். வாக்குத்தத்தத்துக்கு மாறாக பலவிதமான புலம்பலுக்கு ஏதுவா இருக்கிறதான எல்லா விசுவாச அதைனி அவர் நம்பிக்கைக்குரிய துர்ச்செய்திகள் எல்லாவற்றையும் மாற்றி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலந்தேனு ஓடுகிற கானான் தேசத்தை கர்த்தர் சுதந்தரிக்க வைப்பார். 4வது வேதத்தில் வாசிக்கும் போது 1 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கும் போது உடன்படிக்கை பெட்டி பிடிப்பட்டதனால் உண்டான புலம்பல். வந்தபோது ஏனி ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து வழியை பார்த்து கொண்டிருந்தான். தேவனுடைய பெட்டிக்காக அவன் இருதயம் தத்தளித்துக் கொண்டிருந்தது. ஊரிலே செய்தி அறிவிக்க அந்த மனுஷன் வந்தபோது ஊரெங்கும் புலம்பல் உண்டாயிற்று. ஆமா, உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல உண்டான வீழ்ச்சி ஒரு புலம்பலாய் மாறுது. எரேமியா 9:19 வாசித்தா புலம்பல் 2:8 வாசித்தால். எரேமியா 9:19 வாசிங்க. எத்தனையாய் பாழாக்கப்பட்டோம், மிகவும் கலங்கியிருக்கிறோம். நாங்கள் தேசத்தை விட்டு போகிறோம், எங்கள் வாசஸ்தலங்களை அவர்கள் கவிழ்த்து போட்டார்கள் என்று சியோனிலிருந்து உண்டாகிற புலம்பலின் சத்தம் கேட்கப்படும். ஆமா, ஒரு புலம்பல் ஜீவியத்தில் வந்த குறைவுகள் ஒரு புலம்பலா மாறிட்டு. புலம்பல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம், புலம்பல் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம், புலம்பல் 4:12 வாசிக்கும் போது சத்ருவும் பகஞ்சனும் எருசலேமுக்குள்ள பிரவேசிப்பான் என்பதை பூச்சக்கரத்து குடிகள் நம்ப மாட்டாதிருந்தான். என்ன ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் கடந்த காலங்களில். அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பார்க்கவே முடியலை. ஆனால் கர்த்தர் அந்த புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். ஒரு கூட்டம் தெய்வ ஊழியர்கள் தெய்வ பிள்ளைகள் புலம்பி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப். எரேமியா வாழ்க்கையிலலாம் அந்த புலம்பல், என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்போ 4வது புலம்பல் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்காக ஏற்படுகிற ஒரு புலம்பல். ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய வீழ்ச்சியால் உண்டான, அதாவது சியோன் எருசலேம் என்று சொல்லப்படுகிற அனுபவத்தில் இருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்குள்ளே உண்டாகிற கர்த்தருடைய வருகைக்குரிய ஜனத்துக்குள்ளே உண்டாகிற வீழ்ச்சிகள் ஒரு புலம்பலா இருக்கு. கடந்த காலங்களில் இப்படி இருந்துச்சே, இன்னைக்கு இப்படி இல்லையே, ஜீவி இப்படி இருந்துச்சே, இன்னைக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு புலம்பலை ஆனந்த களிப்பாய் கர்த்தர் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். 4-5 வேதத்தில் வாசிக்கும் போது வேத புஸ்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்க 2 ராஜாக்கள் 2:12 படியாக 2 ராஜாக்கள் 2:12 வாசி. அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். இந்த புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறிச்சா மாறலையா? எலிசாவுடைய வாழ்க்கையில் இந்த புலம்பல் ஆனந்த களிப்பா மாறிச்சா மாறலையா? மாறிச்சு. இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருக்கிறவரே அப்படின்னு சொல்லி
புலம்பினார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவரை பார்த்துன்னு சொன்னாங்க. 2 ராஜாக்கள் 13:14 வாசித்தார். அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்துக்கு போய் அவன் மேல் விழுந்து அழுது, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்றான். புலம்பல். இப்ப இது என்ன புலம்பல்? நல்ல ஒரு அபிஷேகம், நல்ல ஒரு ஊழியக்காரங்களாம் எனக்கெல்லாம் இது கண்டிப்பாக இந்த வார்த்தை என்னுடைய லைஃப்பில் மாறணும். நான் ஒரு ஊழியம், எப்படிப்பட்ட மகிமையான ஒரு ஊழியம், என்ன ஒரு பவர். சும்மா வெறும் பிரசங்கம் பண்ணிட்டு வர்றது கஷ்டமாக இருக்கு. அவள் விடுதலை உண்டாகாண்டாமா? என்ன ஜோம் பண்ணா சுகம் உண்டாகாண்டமா? வியாதியஸ்தன் மேல கைகளை வைப்பீர்கள், வியாதியஸ்த சொஸ்தமாவார்கள். நிழல் பட்டு சுகமாயிருக்கு. போனோம் அல்லேலூயா. கண்டிப்பா நடக்கணும். இந்த புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். ஒரு இரட்டிப்பான அபிஷேகத்தோடு. எலியா 7னா எலிசா 14 அற்புதம். புலம்பல் ஆனந்த களிப்பா மாறும். யாருக்கெல்லாம் இந்த புலம்பல் இருக்குதோ, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருக்கிறேன். என்ன ஒரு பவர்ஃபுல் ஊழியம் சார். கர்த்தருக்காக அழைக்கப்பட்ட ஊழியக்காரங்களோட ஊழியம்னா என்னது? அல்லேலூயா. செத்த தபித்தாளை தூக்கி எழுப்பி விட்டாங்க. 3வது மாடியிலேருந்து ஒருத்தன் ஐத்திக்கு லக்கி மேன் விழுந்து செத்து கிடக்கான். அணைச்சி தூக்கி விட்டாங்க. அல்லேலூயா. சர்வ சாதாரணமாக நடக்காண்டாமா? என்ன ஜோம் பண்ணி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கிறதா ஊழியக்காரர்களுக்கு வேலை? ஜோம் பண்ணி ஆஸ்பத்திரியில் வந்து கூட்டிகிட்டு வராண்டாமா? அல்லேலூயா. இன்னைக்கு அதுக்குள்ள பவர் இல்லையே. ஆனால் கர்த்தர் நிச்சயமாக இந்த புலம்பலை ஆனந்த கழிப்பு. எனக்கெல்லாம் நல்ல நம்பிக்கை இருக்குது. என் ஆசைகள் அப்படின்னு ஒரு பிரசங்கம் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த பிரசங்கத்தில் எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, செத்து பாடியாக கிடக்கும்போது யாராவது தொட்டா சுகமாயிரும். அல்லேலூயா. டெட் பாடியை வச்சு பாடிட்டு இருக்கும்போது உறக்கம் வந்துன்னா டக்குன்னு பிரதர் பாடி இருக்குன்னு நினச்ச உடனே முழிப்பு வந்துடும். பவர் டக்குன்னு என்ன செய்யணும்? ஆமாம் வந்துடும். என் ஆசைகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. என் ஆசைகள்னு ஒரு 7 குறிப்பு எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். என்ன ஏது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம். சரி, அப்போது 5வது புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். எலிசாவின் புலம்பலை ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற்றினார். ரெட்டிப்பான அபிஷேகத்தை கொடுத்து எலியாவின் ஊழியத்தை ரெட்டிப்பான அனுபவத்தில் செய்ய கர்த்தர் வைத்தார். 6 சங்கீதம் 30:11 படி என்ன சொல்லலாம்? தாவீதின் புலம்பல் வாசியா. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி எனும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். தாவீதுக்கு புலம்பலுக்கு ஒரு 5 காரியத்தை அந்த அதிகாரத்துக்குள்ள இருந்து எடுக்கிறோம். 30:1 வார்த்தா சத்துருக்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை அங்க உபயோகப்படுத்துற வாசிங்க. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால். சத்துருக்கள் என்கிற எதிரியின் அனுபவம் ஒரு புலம்பலை கொண்டு வரும். 32 வாசித்தால் வியாதி குணமாக்கினீர், என் வியாதியை குணமாக்கினீர். வாசிங்க. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீ குணமாக்கினீர். வியாதி என்கிற ஒரு வியாதியினால ஒரு புலம்பல் வருது. 3 சங்கீதம் 30:3 வாசித்தால் கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். ஆமா, இது ஒரு பொல்லாத வல்லமை, துஷ்டத்தனம், நரகத்துக்கு ஏதுவாய் போராடுகிற வல்லமை. சங்கீதம் 35 வாசித்தால் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, சாயங்காலத்தில் அழுகை தங்கும். ஆமா, தேவனுடைய சிக்ஷைகள், தேவனுடைய கண்டிப்புகள் இப்படிப்பட்டதை எடுத்துக்கலாம். இதுல அது ஒரு புலம்பல். தேவன் நம்மளை சிக்ஷிக்கிறது, நம்மளை தண்டிக்கிறது, அது ஒரு புலம்பல். ஆண்டவரே இப்படி என் குடும்பத்தில் அனுபவிச்சுட்டு, எங்கள் ஜீவியத்தில் அனுபவிச்சு, இந்த புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறும். சங்கீதம் 37 வாசித்தால், சங்கீதம் 37 வாசித்தால் தேவனுடைய முகம் மறைக்கப்படுத ஒரு புலம்பல். வாசியா. கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்துக் கொண்ட போதோ நான் கலங்கினவனாக. இது நம்முடைய ஆண்டவராய் இயேசுபாவு குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை. தாவீதுடைய வாழ்க்கையில சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்படி ஆயிருக்குது. அப்போ அவருடைய முகம் நமக்கு மறைக்கப்படுது. அவருடைய முகத்தின் அறிவாகிய ஒளியை என்ன செய்தாராம்? பிரகாசிக்க பண்ணினார். முகம் அப்படின்னா அது பயங்கரமான இது. ஒரு தெய்வ சமூகம் நமக்குள்ள, நல்ல தெய்வ சமூகம் இருந்து, நல்ல தேவனுடைய சத்தம் இருந்துச்சுன்னா சூழ்நிலையில் நம்ம பயப்படவே மாட்டோம்.
அவர் தனி பலனாக இருக்கும். அதாக்கும் முக்கியம். ஏன்னா தேவனுடைய அமர்ந்த மெல்லிய சத்தம் கேட்ட உடனே எலியா வெளியே வந்துட்டார். பயங்கரமான காற்று பூமி அதிர்ச்சி எல்லாம் வந்தபோது எலியா இருக்கிற கெபியை ஒன்றுமே செய்யலை. பார்த்தீங்களா, இன்னைக்கு பூமி அதிர்ச்சி அதெல்லாம் வந்துன்னா என்னென்னவோ நடக்குது. ஆனால் எலியா இருக்கிற கெபியை சுற்றி பூமி அதிர்ச்சி இது அக்னி மற்றபடி காற்று இதெல்லாம் வருது, ஒன்றுமே என்ன செய்யலை. எலியாவுக்கு இருக்கிற கெபியும் ஒன்றும் செய்யலை, எலியாவும் வெளியே வரல. அமர்ந்த மெல்லிய சத்தம் வந்தபோது வெளியே என்ன செய்தாங்க, வந்துட்டாங்க. முகம் மறைக்கப்படுதில்லை அப்படிங்கிற புலம்பல். அப்போ தாவீது ராஜாவுடைய இந்த புலம்பல் எல்லாம் ஆனந்த களிப்பாய் கர்த்தர் எழுத்தின்படியே மாற்றினாங்க. அல்லேலூயா. 7 என்ன புலம்பல் எப்படி ஆனந்த களிப்பாய் மாறும். கடைசியாக உள்ள காரியம் எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். எஸ்தர் 9:1. எஸ்தர் 4:3-9:1 வாசிங்க. ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். 9:1 ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. நீங்க இந்த அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான களிப்பு, ஒரு பெரிய சந்தோஷம் யூதர்களுக்குள்ளே உண்டாயிருக்கும்னு ஒரு நல்ல வார்த்தை அதில் இருக்கும். 9ஆம் அதிகாரத்தில் 17 வாசிங்க. ஆதார் மாதத்தின் 13ஆம் தேதியிலே இப்படி செய்து 14ஆம் தேதியிலே இளைப்பாறே அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். பண்டிகை நாளாய் மாற்றினார்கள். இப்ப நீ வாசி பாத்தீங்கன்னா 21வது வசனத்தை வாசித்தா, வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து. பார்த்தீங்களா, அப்போ புலம்பல் ஆனந்த களிப்பாய் காரியம் மாறுதலாய் முடியும். நமக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு ஆத்துமாக்களையும் கர்த்தர் ஆதாயப்படுத்தக்கூடிய விதத்தில் அன்றைக்கு எழுத்தின்படி யூதர்கள் பாதுகாக்கப்பட்டது போல நமக்கு விரோதமாக இருக்கிற ஆமானின் வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு யூதருடைய பகைஞர்கள் அழிக்கப்பட்டு அன்றைக்கு எப்படி ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமாய் நாட்கள் மாறினதோ அதுபோல் இந்த மாதத்திலும் கர்த்தர் நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாறும். எல்லாவற்றுக்கும் மேலே கர்த்தருடைய வருகை வரும்போது சந்தோஷமாய் அவரை சந்திப்போம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளின்படி நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோதரம் 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 சோதரம்.